Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ஆடுகளம் சீரியல் ப்ரோமோவை கிட்டத்தட்ட ரொம்ப மாதத்துக்கு அப்புறமா ரீலான்ச் பண்ணாங்க. ஸோ இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வச்சதுக்கு இந்த சீரியலுக்கு ஒரு நல்ல டைம் ஸ்லாட் தான் ப்ரைம் டைமில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தேன். ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டைம் ஸ்லாட்டில் தான் இந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆக போகுது. சன் டிவி எதுக்காக இவ்வளோ நாள் இதை வந்து வெயிட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த பயனுமே இல்லாமல் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ஒரு ஸ்லாட் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு லேட் ப்ரைம் டைம் ஸ்லாட். இந்த ஸ்லாட்டில் டெலிகாஸ்ட் ஆன சீரியல்ஸ் இந்த அளவுக்கு ரேட்டிங் வாங்குறதுலாம் பெரிய விஷயம் தான். இருந்தாலும் ரஞ்சனி சீரியல்லாம் முடிக்கிறாங்க. 4+ மேலே கான்ஸ்டண்ட்டாக படிச்சுட்டு இருக்கு. ஆல்சோ ஒரு தடவை கூட ஸ்லாட் லீடராக விட்டதே கிடையாது. இப்போ ரஞ்சனி சீரியலில் முடிச்சுட்டு ஆடுகளம் சீரியல் ஏப்ரல் 7 தினமும் நைட்டு 10 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுது. அதுவுமே டெய்லி சண்டே கொண்டு டெலிகாஸ்ட் ஆகிறதுனால டிஆர்பி கொஞ்சம் குறையதான் செய்யும் ரஞ்சனி சீரியலுக்கு. ஸோ அதனால தான் இந்த சீரியலோட டிஆர்பி ரொம்ப 4.50 மேலே 5 மேலே இன்க்ரீஸ் ஆகாமல் இருந்ததுக்கு சண்டே டெலிகாஸ்ட் ஆகிறது ஒரு மெயின் ரீசன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா டிவைடட் பை 7 போடுவோம்ல. ஸோ இதே ரிஸ்க்கை பார்த்தீங்கன்னா அகைன் ஆடுகளம் சீரியலுக்கு எடுக்கிறாங்க. ஆடுகளம் சீரியலோட ப்ரொமோவை பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா இது பெரிய ஃபேமிலி ட்ராமாவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ரொம்பவுமே பிடிக்கும். ஒரு நல்ல ப்ரைம் டைம் ஸ்லாட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுமே நினச்சிட்டு இருந்தோம். நானுமே அப்டேட் கொடுத்துருந்தேன். இந்த சீரியல் 7 o'clock டெலிகாஸ்ட் ஆகலாம், அப்படி இல்லைனா 8 o'clock டெலிகாஸ்ட் ஆகலாம். அங்கே டெலிகாஸ்ட் ஆகிற அன்னம் சீரியல் அப்படி இல்லைனா மருமகள் சீரியலில் 10 மணிக்கு டைம் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆடுகளம் சீரியல் சூப்பர் ஹிட் ஆகும். சிங்கப்பெண்ணை சீரியலுக்கே நல்ல டஃப் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எவ்வளவோ பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் 10 மணிக்கு லான்ச் பண்ணி டோட்டலாக வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. ஸோ ஆக்ட்ரஸ் டெல்னாக்காகவே இந்த சீரியல் பார்க்க போகிறவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ 10 மணிக்கு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா மேபி ஹையஸ்ட் ரேட்டிங் 5க்கு மேலே வரும். அவ்வளோதான். 6 பிடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஷார்ட் அண்ட் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 6:30 டெலிகாஸ்ட் ஆகிட்டு ராமாயணம் சீரியலில் கூட முந்துமா அப்படிங்கிறது பெரிய டவுட் தான். 10 மணிக்கு லான்ச் பண்ணுறாங்க, பார்க்கலாம். ஆடுகளம் சீரியலோட இந்த 10 மணி ஸ்லாட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அன்னம் சீரியலும் மருமகள் சீரியலும் லாஸ்ட் வரைக்கும் அதே டைம் ஸ்லாட்டில் தான் டெலிகாஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி சன் டிவி முடிவு பண்ணிட்டாங்க போல. ஸோ அதனால தான் எந்த டைம் சேஞ்சஸும் பண்ணாமல் ஒரு சீரியலை முடிச்சுட்டு டேரெக்டாக ஆடுகளம் சீரியல் அங்கே லான்ச் பண்ணுறாங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் டிஆர்பி எப்படி வருது அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.